ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி 2 டேட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே பாருங்கள், 2 டேட்ஸ் கொடுத்துருக்கிறேன். சரியா? ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்டுண்டு 2 டேட் இருக்குது. அதுலேருந்து நம்ம அந்த 2க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இயர் செப்பரேட்டாக பார்ப்போம், மந்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம், அடுத்து டேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எந்த ஃபார்முலாண்டா? ஈக்குவல் டு டேட்டட் இஃப். சரியா? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுத்துக்கிறங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேட் வந்து இந்த ஸ்டார்ட் டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறங்க, கமா. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டேட்டு, அது வந்து எண்ட் டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 டேட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கம்மா கொடுத்து இன்டர்வல் வந்து இங்கே பாருங்கள், டபுள் கோட்டேஷனில் நமக்கு இப்போ என்ன வேணும்? இயர் வேணும். சரியா? கம்ப்ளீட்டட் இயர். அதனால் ஒய்ன்னு கொடுத்து மறுபடியும் டபுள் கோட்டேஷனை கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ஃபார்முலா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 2 இது கொடுத்தீங்களா, ஃபஸ்ட்டு டேட்டு செகண்ட் டேட்டு, அந்த 2 டேட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை இயரை நமக்கு கொடுக்கும். என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள், 1ன்னு வந்திருக்கு. இந்த 2 டேட்ஸுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் இயர் என்ன? 1. அதனால் 1ன்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? மேலே பாருங்கள், ஃபார்முலா பாரில் நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இயருங்கிறனால நம்ம ஒய் கொடுக்கணும். சரியா? இப்போ அந்த செல்லுடைய ரைட் சைட் கார்னரில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணினா சேம் ஃபார்முலா மற்ற செல்லுக்கும் அப்ளை ஆகும். ஒவ்வொரு ஃபஸ்ட் டேட்டுக்கும் செகண்ட் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் இயர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம மந்த் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு டேட்டட் இஃப், ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கிறங்க, கமா. செகண்ட் டேட் செலக்ட் பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கம்மா கொடுத்து இப்போ மந்த்து நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டபுள் கொட்டேஷன் கொடுத்து M1 கொடுக்கணும் மந்த்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா பாருங்கள், 2 டேட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மந்த்தில் நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவும் சேம் தான். ரைட் சைட் கார்னரில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டா சேம் ஃபார்முலா மற்ற செல்லையும் அப்ளை ஆகும். ஒவ்வொரு டேட்ஸுக்கு பிட்வீனில் எத்தனை மந்த் இருக்கோ அது நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு டேட்டட் இஃப், அந்த ஃபார்முலா எல்லாமே ஈஸி தான். இது ஓப்பன் பேரந்தீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கிறங்க, கமா. செகண்ட் டேட். சரியா? ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், கமா. அடுத்தது என்னடா, இப்போ நமக்கு என்ன வேணும்? டேஸ் வேணும். அதனால் டபுள் கோட்டேஷனில் இந்த இன்டர்வல் என்ன கொடுக்கணும்டா, டீன்னு கொடுத்து டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ட்ரு கொடுத்து வச்சுக்கிறீங்களேன், இந்த 2 டேட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் டேஸில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பார்த்தீங்களா? 366ன்னு வந்திருக்கு. சேம் அதே மாதிரி ரைட் சைட் கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டா மற்ற செல்லுக்கு அந்த ஃபார்முலா வந்துடும். பாருங்கள், ஒவ்வொரு டேட்ஸு ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு டேஸில் கால்குலேட் ஆகி கொடுத்துருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் நீங்கள் 2 டேட்ஸுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கண்டா நம்ம சேனல் எக்ஸல் ஃபெஸ்டிவ்ங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? Thanks for watching this video. Bye.